ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இல்லாத ஆஃபீஸே இன்றைக்கி கிடையாது அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு வந்தாச்சு. ஆனால் இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் 7 மிசைல் இருக்கும். 7 மிசைல். இந்த 7 மிசைலையும் தாண்டி ஒருத்தன் மேனேஜராக இருக்கிறான் அப்படின்னா அவன் பெஸ்ட் மேனேஜர் தான் அர்த்தம். இந்த 7 மிசைலில் முதல் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா பொறாமை தான். இந்த பொறாமை எப்படின்னா, நமக்கு கீழே வேலை செஞ்சிட்ருக்கிற ஆளுங்க நம்ம புதுசாக அந்த இடத்துக்கு ஒரு ஆளை வந்ததுக்கப்புறம் நம்ம ஓனரால் தான் நியமிக்கப்பட்டிருப்போம். நம்மளை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பொறாமை உணர்ச்சி வந்துடும். இந்த பொறாமை உணர்ச்சி நிறைய கான்செப்டில் வரும். ஸோ இந்த உணர்ச்சி வந்தோடனே ஃபஸ்ட்டு மிசைல் அட்டாக் அதுதான். செகண்ட் மிசைல் அட்டாக் என்ன தெரியுங்களா? நம்மளை பார்த்து போட்டி போடுறது. நமக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், நமக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி இருக்கும், நமக்கு ஜூனியராகவும் இருப்பாங்க, சீனியராகவும் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் காம்படிஷனை வந்து உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு நம்மளை அப்படி குழப்பிகிட்டே இருப்பாங்க. இது செகண்ட் மிசைல். தேர்ட் மிசைல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப டெட்லி, பேராசைப்படுறது. இவன் இவ்வளோ சேலரி வாங்கிட்டானா, இவனுக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இவனுக்கு ஃபேன் இருக்கா, இவனுக்கு தனி ரூம் இருக்கா, இவன் ரூமில் ஏசி இருக்கா, இப்படின்லாம் ரொம்ப சின்னத்தனமாக பேராசைப்படுறது. அவங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காது அது வேறு விஷயம். இதை வந்து வெளியே வந்து பிரஸ்தாபித்து பேசுகிறது. இது ஒரு வகையில் நம்மளை கொஞ்சம் டவுன் பண்ண வச்சிடும். அடுத்தது நம்ம இடத்துக்கு வர்றதுக்கான போட்டி. பொதுவாக லீடர்ஷிப்புக்கு வந்து போட்டி வர்றது வந்து ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த லீடர்ஷிப்புக்கு போட்டிக்கு வர்றதுன்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே இருக்கிற லீடர்களை விட உனக்கு நிறைய ஸ்கில் இருக்கணும், நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி நீ உருவாக்கி இருக்கணும். இது மாதிரி நிறைய குவாலிட்டி இருந்து அந்த போட்டிக்கு வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பின்னாடி சைடில் வந்து வரக்கூடிய ஒரு ஒரு போட்டி வந்து தலைமைக்கு போட்டி வருவது ஒரு மிசைல். இதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட எண்ணம். இந்த கெட்ட எண்ணத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். பல்வேறு வகையான ஒரே மிசைல் தான், ஆனால் அது பல்வேறு வகையான மிசைல்களை பிரிஞ்சு நம்மளை அட்டாக் பண்ணும். எப்படி யார் பேசுகிறாங்க, ஒரு நாக்கில் வந்து எலும்பு வச்சு பேசுகிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கெட்ட எண்ணம் வந்துடும். ஆனால் நம்மளை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு டெய்லி ஒரு ஆக்டிங் ஒன்று விடுவாங்க. இதுக்கு அடுத்த மிசைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புறம் கூறுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்மளை பற்றி உடனே போய் போட்டு கொடுக்குறது. இது எல்லா இடத்துலையும் இருக்கும். அவர் அதை பண்ணுறாரு, இவர் இதை பண்ணுறாரு, மேனேஜர் எந்திரிச்சிட்டாரு, மேனேஜர் உட்காந்துட்டாரு, மேனேஜர் காப்பி குடிக்கிறாரு, என்னென்னவெல்லாம் புறம் கூற முடியுமோ அதையெல்லாம் போய் ஓனர்கிட்ட சொல்கிறது. அந்த ஓனரு அதையும் காது கொடுத்து கேட்டுருவார். அது அதை விட ஒன்று வேல்யூ ஆயிரும். இருக்கிற கடைசி மிசைல் என்ன தெரியுங்களா? உங்களை பின்னாடி இருந்து பேக் ஸ்டாப்பிங் தான். எல்லாத்தையும் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, ஆமாங்க சார், இல்லைங்க சார், உங்களை போல் இல்லைங்க சார் நல்லா சொல்லிவிட்டு கீழே வெடி வைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க இருக்கிறதுலையே மோஸ்ட் டெட்லி மிசைல்ஸ். இந்த 7 மிசைலையும் தாண்டி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட் மேனேஜர். கரெக்டாக? மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.